என்ன திருதிப்புன்னு வந்திருக்க? ஆமா போ, நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம போயிட்டு வந்துட்ட கடைக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல 5 பேர் தான் போவோம் அப்படின்ட்டு. அப்படி இருந்தாலும் என்னை விட்டுட்டு போயிட்டியா நீ? போய் உன்னை நினைச்சிட்டே தான் இருந்தேன். எங்கடா உன்னை கூட்டிட்டு போமா போயிடுவோன்ட்டு. என்னன்னா இங்க வந்து நிக்கிற. கடை கதவு பூட்டிருந்துச்சு, கொல்ல கதவு திறந்துருந்துச்சு, அப்படியே வந்துட்டேன். ஐயா பூட்டாமே வந்துட்டோமா? போச்சுடா. சரி என்ன வேணும் உனக்கு? கல்யாண புடவைலாம் எடுத்திருக்க, கூட்டிட்டு தான் போல, காமிக்கலாம் என்கிட்ட. கல்யாண புடவையே காமிக்கணுமா உன்ட்ட? எங்கடி இங்க இருக்கு? என் மருமக பப்பி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா. என்னக்கா சொல்ற? வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாளா? கல்யாண புடவைய நம்ம தானே வச்சுக்கணும், கல்யாணத்துக்கு தானே கொடுக்கணும். ஏதோ ஆரி ஒரு பிளவுஸ் தைக்கணுமா, அதுக்காக குடுங்கத்தை எடுத்துட்டு போறேன்னா சரி நானும் கொடுத்துட்டேன். என்னக்கா நீயும் இப்படி கூறுத்தனமா இருக்க? எனக்கே தெரியாதா? கல்யாண சாரியாவது பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயே கொடுத்து அனுப்பிட்டேன். சரி உனக்கு எடுத்த சாரியாவது காமி, நான் பாக்குறேன். எனக்கு எங்கடி சாரி எடுத்துச்சு? எனக்கு நான் வேணான்ட்டேன். ஏன் வேணான்ட்ட? உனக்கு ஒன்று எடுத்துக்க வேண்டியதானே? ஏகப்பட்ட புடவை பீரோல கிடக்கு, நான் வாங்கி என்ன பண்ண போறேன்? அப்படா அம்மா, நீ முன்னாடி இருந்து எல்லாமே நீ தான் செய்யணும். ஏன்னா உனக்கு புடவே எடுக்கலங்கிற. சரி பரவாயில்ல விடு, எனக்கே உடம்பு அலுப்பா வருது, போய் படுக்கலான்னு வேற தோணுது. என்னது படுக்க போறியா? அப்படியே உட்காருக்கா, உனக்கு தான் வேலை இல்ல. எடுத்துட்டு கொஸ்டின்லாம் கேட்ப, நான் வேற உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா உன்னைய? தம்பிக்காவது பேண்ட் ஷர்ட் எடுத்திருப்பியே, அதையாவது காமி. எங்க தம்பி இருக்கான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு? அட லூஸ் அக்கா, தம்பிங்கிறது உன் பையனை சொல்றேன். அப்படி தெளிவா சொல்லு, என் பையனுக்குண்டு. இப்படி சொன்னா எனக்கு தெரியுமா வயசான ஆளுக்கு? சொல்லு சொல்லு. அவன் ட்ரெஸ்ஸா அப்படியே தைக்க கொடுத்தாச்சுடி. அது தைக்க கொடுத்துட்டி? அதையும் தைக்க கொடுத்தாதானே சீக்கிரம் தச்சு வரும் துணி, அதனால அப்படியே கொடுத்துட்டு வந்தாச்சு. போக்கா, என்னை கூட்டிட்டு போல, என்னை கூட்டிட்டு போகாம விட்டுட்ட. எல்லா படமே பார்க்கலான்னு வந்தா அந்த சாக்கு போக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஏன்டி சாக்கு போக்கு சொல்றேன்? எல்லாம் உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி எத்தனை புடவை எடுத்த மொத்தம்? என்னது மொத்தம் எத்தனை புடவையா? எங்க பப்பிக்கு ஒரு புடவை தான் எடுத்தோம். அது ஒரு புடவை தான் எடுத்தியா? ஆமாடி. ஏன் மத்தவங்க யாருக்கும் எடுக்கலையா? யாருக்கும் எடுக்கல. வீட்டு ஆளுகள் வந்து புஷ்பா வந்திருப்பாங்களே, அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலையா நீ? கேட்டேன் எடுத்துக்கோமான்ட்டு, அவளும் வேணான்ட்டா, அதனால சரின்னு விட்டுட்டேன். அப்படியே எனக்கு ஒரு புடவை எடுத்துருந்தா என்ன உனக்கு? ஒரு புடவை எடுக்கதான் கடைக்கு அலைஞ்சிட்டு இருந்தியாக்கும். அப்படி போடி, நீ வேற கூறு கேட்டவளே. ஒரு புடவை எடுக்க ஒரு கடைக்கா போக முடியும்? இதுவும் கல்யாண புடவை 2-3 கடை ஏறி தானே ஆகணும். எனக்கே ஏற்கனவே கால் வலின்னு உன்னை கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், நீ மயங்கி விழுந்துருவ. இன்னைக்கு காய்ச்சிக்கத்துல நின்று செஞ்சதுனால கால் வலி வந்துருச்சு. இப்பெல்லாம் எல்லாம் சரியா போச்சு. அப்படியா? சரி சரி, என் வீட்டு கட்டிக்கிறாப்புல புடவை எடுக்கணும். அப்போதைக்கு வேணா உன்னை கூப்பிடுறேன். செத்த வந்து எடுத்து கொடுத்துட்டு போறியா? என்னது கல்யாண புடவை எடுக்க என்னை கூப்பிட மாட்டியா? உனக்கு வீட்டுக்கு தேவையான புடவை எடுக்க மட்டும் என்னை கூப்பிடுவியா? என்னடி நான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் சொல்லிட்டேல முன்னாடியே, எனக்கு கால் வலினால தான் கூப்பிட முடியல. 5 பேர் கரெக்டா போயிருந்தோன்ட்டு. எத்தனை பேர் வேணா போலாம், நீ நானும் மட்டும் போய் எடுத்துட்டு வந்துடலாம். என்ன சரியா? என்ன இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் போனோம். பாப்போம். இப்போதைக்கு எனக்கு வேலை வந்துச்சுன்னா நான் என்ன பண்றது? எனக்கு புடவை எடுக்கிறப்ப வேணா உனக்கு எடுத்தரேன். ஆமாக்கா, எனக்கும் வீட்டு கட்டிக்கிறாப்புல புடவை இல்ல, ஏன்னா எனக்கும் சேர்த்து எடுத்து கொடுக்கா. எடுத்துறேன். என்ன தம்பி படுத்துதான் எந்திரிச்சு வந்துட்ட? ஆமாமா, ஒரே சத்தமா இருந்துச்சு, என்னதுன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரோஜா தான் பேசிட்டு இருந்தா. தம்பி நான் தூக்கத்துக்கு எடுத்துட்டேனா? அப்படிலாம் இல்லக்கா, கொஞ்ச நேரத்துல நான் கிளம்பிடுவேன். அதுக்கப்புறம் என்ன போய் நல்லா தூங்கிக்கோ. கிளம்பி உட்காந்துதான் இருக்கா, கிளம்ப மாட்டேங்கிற. கல்யாண புடவை எடுக்க போனாங்களே, அதை பத்தி கேட்க விசாரிக்க தான் வந்தேன். என்ன புடவை எடுத்தீங்க, ஏது எடுத்தீங்கன்னு கேட்க வந்தேன். சரி புடவையே காமிக்கன்னு பார்த்தா அக்கா எங்கேயோ தைக்க கொடுத்துருந்துருச்சான். தைக்க கொடுத்தீங்களா? ஆமாக்கா, வரும்போதே தைக்க கொடுத்துட்டோம். சரி எல்லாரும் போய் படுத்திருக்கேம்மா. நீ போய் படு பாப்போம். இவனுக்கு எங்க தூக்கம் வரப்போகுது? இவன் படுக்க தோணு பேசிட்டே இருப்பா. வருமா இவனுக்கு? சட்டுன்னு வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறா. நம்மளும் மூஞ்சில அச்சாப்ல பேச முடியல, என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. கல்யாணத்தை முடிச்சுட்டு பப்பி எல்லாம் இங்க தானே இருக்கும், இல்ல அதுவும் தனியா அனுப்பிடுவியா? ஏன்டி தனியா அனுப்பணும்? நமக்குன்னு இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, வீட்டை விட்டு எங்க போறாங்க? அவங்க எல்லாம் இங்கேதான் இருப்பாங்க. ஏக்கா சொல்றதை கேளு, இங்கெல்லாம் இருக்க வைக்காத, அப்புறம் உனக்கு தான் தொந்தரவாயிராமா. பாத்துக்கோ, உங்களை பாட்டு தனியா நிம்மதியா விட்டினா உனக்கும் கஷ்டம் இல்ல, அவங்களுக்கும் கஷ்டம் இல்ல. அதெல்லாம் என் பையன் முன்னாடியே சொல்லிட்டான், தனியா நாங்க போக மாட்டோம்ட்டு. சரி சரின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. ஆனா இப்ப தெரியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உனக்கு புரியும் எல்லாமே. எல்லாம் அத்தை நொத்தன்னு சரி பாருங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, எல்லாம் மாறி போயிடுவாங்க. அத்தையாவது சொத்தையாவது பேச ஆரம்பிச்சிருவாங்க. என் மருமக பப்பி அப்பெல்லாம் பேச மாட்டா. ஆனா பக்கத்துல தானே இருக்கேன், பார்க்க தானே போறேன். பாரு என் மருமக அப்படிலாம் கிடையாது. சரிடி, அப்ப நீ கிளம்புறியா? பையனை தூங்க போயிட்டான், பாவனை தூக்கம் வந்துருச்சானு தெரியல, போய் பார்க்கணும். அப்புறம் எந்திரிச்சோடனே காப்பி வர கேட்பான். நானும் போய் ரெஸ்ட் எடுக்கணும்ல, உடம்பு அசதியா இருக்கு எனக்கும். போயிட்டு வா சரியா? என்னக்கா டக்குன்னு அனுப்புற நீயும்? சரி விட, இவ்வளவு தூரம் அலைஞ்சு தெரிஞ்சிருக்க, நீ ரெஸ்ட் எடுக்கணும்ல, போயிட்டு அப்புறம் வரேன் சரியா? போயிட்டு வரியா? வரவே வராத. சரிடி நான் வரேக்கா. அப்புறம் ஒரு விஷயம்க்கா, உனக்கு புடவை எடுக்கும் போது என்னை கூப்பிடாமா, அதுக்கும் மறந்துடாத என்ன சரியா? வேற கூட எடுத்துட்டு வா, எனக்கு 2 புடவை சேர்த்து எடுக்கணும். சரி. ஓசியிலே அலைவாள்க. நம்மளும் இவகிட்ட மூஞ்சியை காமிக்கவும் முடிய மாட்டேங்குது. என்ன வேணா பேசிட்டு போனா, ஆனா பழகின தோசத்துக்கு நம்ம முகத்தை கோவமா காமிக்க கூட முடிய மாட்டேங்குது. என்னம்மா அந்த அக்கா கிளம்பிடுச்சா? இப்பதான் போறா.
அவனுக்கு தூக்கம் வரலையா? எங்கம்மா தூக்கம் வர தொடர்ந்து பேசினா உங்ககிட்ட எழுப்பி விட்டீங்க. இப்ப திரும்பி போய் படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. என்னாலதான் நான் பாட்டுக்கு முன்கதோ பின்கதோ எல்லாம் பூட்டிட்டு வந்து படுத்துக்கணும். நானும் அதோ பூட்டாம வந்தது ஏன் தப்பு தான். ஆமா நானும் கவனிச்சேன். அந்த அக்கா என்ன அப்பிய பத்தி இல்லாத போலதான் பேசிட்டு போகுது. இதுகிட்ட நீ ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆமா தம்பி, இவகிட்ட பார்த்து தான் பேசணும். நம்ம பார்த்து பேசிட்டே உட்காந்துருக்க. நீ பாட்டு மூஞ்சி லட்சால பேசிட வேண்டியதானே. மற்றபடி நம்ம வீட்டுக்கு வர மாட்டாங்கல்ல. எல்லாத்துக்கும் நீ பொறுமையா பேசுறதுனாலதான் அவங்க நம்ம கிட்ட நம்மள இலக்காரமா நினைக்கிறாங்க. எனக்கு தெரியலடா, யார் மனசை கஷ்டப்படுத்தி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவ என் மனசை கஷ்டப்படுத்தி தான் போறா. இதை பத்தி இல்லாத போலதான் என்கிட்ட சொல்லி சண்டை மூட்டி விடலாம் கூட நினைக்கிறா. இந்த வாட்டி தான் பாப்பேன். அந்த அக்கா மட்டும் நம்ம வீட்டுக்கு அடுத்த வாட்டி வந்துச்சு, நானும் வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாமா. ஏன் பாத்துக்கோ. நான் அதெல்லாம் சொல்லுது. நானும் கொடுத்தாம எவ்வளவோ சொல்லி பாக்குறேன். மேற் பார்வையா கீழ் பார்வையா எல்லாத்தையும் சொல்லி பார்த்தா வீட்டை விட்டு போகவும் மாட்டேங்கிறா. எப்ப பார்த்தாலும் எக்கான்னு நம்ம வீட்டு சைடே வந்துருது. வீட்டுல வேலை வெட்டி இருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது. நல்ல வேலை. ஆனா ஒண்ணு, நான் சொல்ற சைகளை வச்சு துணியெல்லாம் தைக்க கொடுத்துருக்கோன்னு சொன்னா பாத்தியா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். இல்லைன்னா அவ்வளவுதான், அதையும் காமியா நின்றுட்டே இருப்பா. எதுவும் சொல்லக்கூடாதுன்னா நான் வாசப்படியில இருந்து போடா வேலையா இருக்கட்டும்னு சொன்னேன். முன்னாடி கதவை சாத்திட்டு வந்துட்டேன், பின்னாடி கதவை திறந்து போட்டேன். உங்களுக்கு அது வழியாவே வந்துட்டா வீட்டுக்குள்ளார. சரி கேட்டவ பேசுறத போட்டு எது குழப்பிட்டு இருக்காத, நான் பாத்துக்கிறேன் விடு. மருமோ பப்பி கல்யாணம் நீங்க வந்தாலும் எல்லாம் பேசாதன்னு சொல்லி வச்சிரேன். நாசுக்கா சரிக்கான்னு சொல்ற மாதிரி வச்சிரேன். ஆமா நம்ம குடும்பத்தையும் பிரிச்சாலும் பிரிச்சு அக்கா வேற இதை புடவை இருக்க கூட்டிட்டு போனுங்கிற. சும்மா சொன்னேன். இல்லைன்னா அந்த வீட்டை விட்டு போக மாட்டாளே. உட்காயின்னு இங்கேயே உட்காந்துருப்பா, டேரா போட்டுருவா. அதுக்காக சொன்னேன். சரிம்மா, ஏதோ பார்த்து நடந்துக்குவாமா. சரிப்பா, நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். நீ படுத்து தூங்குமா, உனக்கு அலுப்பா இருக்கும்ல. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஹாய், என் ப்ளவுஸ் தச்சாச்சு. அதுவும் சூப்பரா இருக்கு. ஜன்னல் வச்சு ஜாக்கெட் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. இந்த ப்ளவுஸை பப்பி கல்யாணத்துக்கு போட்டு நம்மளும் கலக்க போறோம். என் புருஷன்ட்ட இதை காமிக்க வேண்டியதான். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவார்ல. புருஷா, கல்வா, காதலா, ரொமான்ஸா கூப்பிடுறேன். இந்த மனுஷன் ஆளை காணாமே. மாணிக்கா, புருஷனுக்கு நல்ல மரியாதை கொடுக்குற நீ. கல்வா காதலாம் கூப்பிட்டு பார்த்தேன். உன் காதல விழுவல, அதான் உன் பேர் சொல்லி கூப்பிட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். கையில நான் ஜாக்கெட் யாரோடது? உங்க அம்மாக்கு நான் வாங்கின ஜாக்கெட். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏண்டி லுல்லு தானே உனக்கு? அப்புறம் தெரிஞ்சுட்டே நீ கேக்குற? இந்த மாதிரி ஜன்னல் வச்ச ஜாக்கெட் உங்க அம்மா போட போறாங்க. நான் தானையா? யோ, இது எனக்கு தச்சது. ஏண்டி லூசி கேட்டவளே, உனக்கு எதுக்கு ஜன்னல் வச்ச ஜாக்கெட்? ஏன் நான் போடக்கூடாதாக்கும்? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்க கூடாதாக்கும்? கல்யாணத்துக்கு தச்சதானே? ஆமாயா. ஜன்னல் வச்சதெல்லாம் போடுற. ஜன்னல் வச்சதெல்லாம் போட்டிருக்க. அடுத்து என்ன, கதவு, பாத்ரூம் அதெல்லாம் வருமா? ஓ, என்ன நானா இப்பதான் ஆசையா ஜாக்கெட் எனக்கு பிடிச்ச மாதிரி தச்சிருக்கேன். அதை பார்த்து நீனு இப்படி பேசுறியே. பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவியா? நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. பார்த்து சொல்லியா முத. நல்லா பார்த்தாச்சு, உன்னையும் பார்த்தாச்சு. வேற என்ன வேணும்? சோடா பட்டி கண்ணாடியே உடச்சு போட மாத்துக்கோ. ஜாக்கெட்டை பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவியா? என்னைய பார்த்து சொல்லிட்டு இருக்க. ஜாக்கெட் நல்லா தாண்டி இருக்கு. அப்படியா? எனக்கே தச்ச மாதிரி தெரியுதுல. இல்ல அப்படி தெரியல. அப்புறம் உனக்கு தச்ச மாதிரி இல்ல, உன் ஃபியூச்சர் மருமலுக்கு தச்ச மாதிரி தெரியுது. தச்சு அவ போட்டுக்குவா, நான் ஏன் அவளுக்கு தச்சு தரணும்? உனக்கு தானே தச்சிருக்க. நல்லா இருக்கு, அமோகமா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. போதுமா? என்னயா டீ குடிக்கிற மாதிரி பேசுற? உன்னை கேட்க மறந்துட்டேன். இந்த ஜாக்கெட்டோட விலை தான் 6000 ஆகும். இந்த ஜாக்கெட்டோட விலை 6000 இல்ல, ஆரி ஒர்க் போட்டிருக்கேன் பாத்தியா, அதனோட விலை தான் 6000. சீக்கிரம் தச்சு கொடுத்தாங்க பாத்தியா? அதுக்கு நான் 4 இருக்கு, அதுங்காட்டி ஏன்டி சீக்கிரம் தச்சு வாங்கினேன்? அது ஒண்ணு இல்ல, போட்டு பார்த்து அழகு பார்க்கணும்ல, அதுக்காக தான் சீக்கிரம் தச்சு கொடுங்கன்னே. அது மட்டும் இல்லாம சீக்கிரம் தச்சு கொடுத்ததுக்கு எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் கூட காசு கேட்டாங்க. அதான் கொடுத்துட்டேன். பேச்சு வாக்குல உளறிட்டோமே. இதுக்கு முன்னாடி நான் பேசுறது உன் காதுல விழுந்துச்சு? நல்லா கேட்டுச்சு. ஏண்டி பரபரத்தவளே, முன்னாடி எதுக்கு சீக்கிரம் ஜாக்கெட்டை தச்சு வாங்கினேன்? அதுவும் இல்லாம 2000 ஓவா காசு கொடுத்துருக்க. எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். காசு நான் மரத்துலயா காய்க்குது? நானு பாடுபட்டு உழைச்ச காசுல இப்படி வீணாக்குறியடி. இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் தைக்க 6000 ரூபாய் சொன்னேன். அப்பவே வேணான்னே. சரி ஆசைப்பட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு கொடுத்தேன் காசு. இப்ப என்னன்னா 4000 ரூபாய் ஜாக்கெட்டுக்கு 2000 ரூபாய் சீக்கிரம் தச்சதுக்காகவா? இப்பதானே நல்லா புரியுது. உளர்வாய் புஷ்பா, ஓ வாயாலே உளறி நல்லா மாட்டிக்கிட்ட நீ. ஆமாங்க. ஏண்டி பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன ஊனா கூட்டம் நீலி கண்ணி பிடிக்கிற? ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? நானும் ஆசைப்பட்டு ஒரு ஜாக்கெட் தச்சேன். சீக்கிரம் தச்சு கொடுத்தா போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கினதானே நல்லது. அதுக்காக 2000 ரூபாய் கொடுத்ததுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களா என்னைய? எவ்வளவோ காசு அழியுது. 2000 ஓவா காசு செலவு பண்ணதுக்கு ஒரு குத்தமா? குத்தம் இல்ல, பெரும் குத்தம். அழுவாத, அழுது நடிக்காத சரியா? அழுது நடிச்சாலும் நான் நம்புறதா இல்ல. இப்ப என்னதான் பண்ணணுங்கிற? ஜாக்கெட் தச்சு வந்துருச்சு, காசு கொடுத்தாச்சு. முடிஞ்சு போனதை பத்தி இப்ப என்ன செய்யணும்? முடிஞ்சது முடிச்சு போச்சு, காசு செலவானது செலவாகி போச்சு. ஒன்னும் பண்ண முடியாது சரியா? கவரிங் கடையில நெக்லஸ் ஆரம் ஒட்டியானா வாங்கின நீ அந்த காசை ரிட்டர்ன் கொடு என்கிட்ட. அதுவும் வாங்கிட்டேன். நீ ஏன் அழுவுற? உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேல, அதுக்காக தான். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சியா? இப்ப உட்காந்து அழுவுறியே, என்னடையா பிரயோஜனம்? அதுவும் கோவமா இருந்துட்டே அழுவுறியே.
உன்கிட்ட அப்படிதாண்டி நடந்துக்கணும். ஆனது ஆயிப்போச்சு. நீ ஆசைப்பட்டு கேட்டுட்ட. நீ கேட்டது மாதிரியே வச்சுக்கோ போ. நாள் கூத்துக்கு என்ன வேணா செலவு பண்ணிக்கிற, அன்னிக்க போ. அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவியா? நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க. அது நான் பேசினேன். நீ கூப்பிட்ட ஜாக்கெட்டு பாருன்னு சொன்னேன். அதுக்காக பார்த்து கமெண்ட் பண்ணா இப்பெல்லாம் பேசுவியா? கூப்பிட்டு கேட்டேன் பாத்தியா? ஏன் தப்புதான். இப்படியே கோவப்படாதயா, அப்புறம் உனக்கு தான் ப்ரெஷர் கூடி போயிடும். அப்புறம் உன் அழகே போயிரியா, பாத்துக்கோ. அதனால கோவத்தை குறை. அப்படி வேற காரணம் இருக்கா? ஐயோ, நான் ஏன் உன் மேல இனிமேட்டு கோவப்பண்ணும்? நான் கோவப்பட்டு என் அழக நான் கெடுத்துக்கவா? ஆமா ஆமா, இப்பதான் நல்லா இருக்கு. நீ ஏண்டி அழுவுற? அழுக நிப்பாட்டு. சரியா, ஜாக்கெட் நல்லா தச்சிருக்காங்களா? போய் பேசுனதே பேசிட்டு இருந்த, அவ்வளவுதான். நீ என்ன தாண்டி கேப்ப? நீ பேசாம போ. காசு செலவானதான் மிச்சம். இப்பதான் கடைக்கு நேரமாச்சு, கிளம்புங்க. நான் கிளம்பதான் போறேன். புருஷா, சொல்லுடி. திரும்பி நீங்க வீட்டுக்கு வரும்போது என்னதுடி? மல்லிப்பூ வாங்கிட்டு வாங்க. சரி சரி, முகத்தை பார்த்து சொல்ல வேண்டியதானே. போ புருஷா, எனக்கு வெக்கமா இருக்கு. நைட் எனக்காக காத்துட்டு நான் வரேன். சரி சரி. ஏம்மா பயமா இருக்கு, நான் கிளம்புறேன். ஆமா, இந்த பிளவுஸ் முத போட்டு பாக்கணுமே. அப்படி இருக்குன்னு போட்டு பாக்கணும்ல, கரெக்டா இருக்கான்ட்டு. சரி, போய் போட்டு பார்க்கலாம். நீங்களும் பின்னாடியே வந்துடாதீங்க, இருங்க. போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வந்துறேன். நல்லா இருக்கே. நமக்கே தச்ச மாதிரி தெரியுது. ஜன வச்ச ஜாக்கெட்டும் நமக்கும் நல்லா தான் இருக்கு. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க. பாய்.